ஸ்டாலின் அவர் குடும்பத்தில் உதயநிதி கிடைக்கின்ற மரியாதை கனிமொழிக்கு இல்லை. இப்பதான் தெரியுது. அந்த அம்மா இப்படி இருக்கும் போதே நம்ம பத்தி விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில் இருந்துகிட்டு எங்க கட்சியில் இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட கைகூலிகளா இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்கள யார் துரோகி? உங்க கருணாநிதி குடும்பத்தை தான் துரோகி. அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல்ல. எவ்வளவு மரியாதை கொடுத்தா நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர் நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடிஎம் ஆக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எங்க கட்சிக்கு. தாயை இழந்த பிள்ளை போல எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய இயக்கத்தை உடைக்க முடைக்க வழக்கு போட்டு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகோடு தூள் தூள் அழைக்கப்பட்டது. ஏன்னா அதிமுக உயிரோட்டம் உள்ள கட்சி, உழைக்கின்ற நிர்வாகிகள் உள்ள கட்சி, உழைக்கின்ற தொண்டன் நிறைந்த கட்சி. எந்த கொம்பன தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. நம்ம கட்சியை கண்டா எல்லாத்துக்கும் பொறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தனக்கென்று குடும்பம் கிடையாது. நாம் தான் அவருடைய குடும்பம், நாம் தான் பிள்ளைகள். நாட்டுடைய மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த தலைவர் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சிய சில விசமத்தன்மாக நம்ம கட்சியை எவ்வளவோ முயற்சி செய்து உடைக்க நினைச்சாங்க. ஆனா அவருடைய மூக்கு தான் உடைபட்டது. அதிமுக ஒருவராலையும் வீழ்த்த முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்விக்கின்ற பழனிசாமி அப்படின்னு. நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தெய்வம். 2 தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார். அப்படித்தானே? அதிமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம, பணக்காரர் என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். என்ன பெரிய கோடீஸ்வரரா, விட்டா பிராஸ்தாரா? சாதாரண குடும்பத்தை இருக்கின்ற இருந்து கட்சிக்கு உழைத்து விசுவாசமா இருக்கிற காரணத்தால எம்எல்ஏ ஆக்கணும். மீண்டும் உங்களால அவருக்கு எம்எல்ஏ என்ற வாய்ப்பு நீங்க உருவாக்கி தரீங்க. எங்களுடைய எம்எல்ஏ மக்களை பிரச்சனை பேசுவாங்க. எங்களுடைய எம்எல்ஏ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர்கள். இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல நம்முடைய ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஏபிஎஸ் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக நல்ல தம்பி எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் திரு நல்ல தம்பி அவர்களுக்கும் இரட்டை லட்சத்திலே வாக்களியுங்க.
நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்றைய தினம் துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள். அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தொண்டனா இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அல்லது எம்பியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்லை. அவளை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். ரெண்டுமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 இருந்து 2011 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. 2011 இருந்து 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால், கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அதிமுக. கொடுத்தோம்ல. அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமோ குட்டிக்கார நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போது ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதிமுக பிரதான எதிர்கட்சியா அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, நான் தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிறேன். அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, அடிமட்டத்திலே வாழுகின்ற மக்கள். இப்படி தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழுகின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த அரசுக்கு தெரியுமா? எனவே செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் ஸ்டாலின், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஏழையுடைய கஷ்டம் தெரியாது, விவசாயியுடைய கஷ்டம் தெரியாது, தொழிலாளருடைய கஷ்டம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியாத இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னை விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை 1 கிலோ பாத்தீங்கன்னா இதை நாமெல்லாம் தினந்தோறும் அரிசி வாங்கி சாப்பிட்டே ஆகணும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.